அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு நான் ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். வணக்கம் கௌதமி. வணக்கம் ஜெஃப்ரி. அனைவருக்கும் வணக்கம். சக்தி டிவி குளோபலூடாக நம்மோடு இணைந்திருக்கும் சர்வதேச நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மாவட்ட விசேட அபிவிருத்தி குழு கூட்டம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று நடைபெற்றது. அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பொலனறுவை மாவட்டத்தின் மக்கள் பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டிருந்தனர். பாராளுமன்றம் மற்றும் மாகாண சபை அமர்வுகள் இடம்பெறாத வாரங்களில் புதன்கிழமை மக்கள் சந்திப்புகளை ஏற்பாடு செய்யுங்கள். ஒவ்வொரு மாதமும் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்கள் இடம்பெறும் தினங்களை குறித்துக் கொள்ளுங்கள். மாவட்டத்தின் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்களுக்கு அதனை தபாலில் அனுப்புங்கள். தலைவர்கள் இந்த கூட்டத்தில் கட்டாயமாக பங்கேற்க வேண்டும். பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கு பெரும்பாலான தலைவர்கள் செல்வதில்லை என்பது பிரச்சனையாக இருக்கிறது. யாரேனும் ஒருவரை அனுப்பி வைக்கின்றனர். ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பின்னர் பொலனறுவை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படும் சில அபிவிருத்தி திட்டங்களை ஜனாதிபதி கண்காணித்தார். கதிர்வேல புதிய நகர அபிவிருத்தி திட்டம், பொலனறுவை வாராந்த சந்தை மற்றும் அபிவிருத்தி தகவல் மத்திய நிலையம் ஆகியவற்றையும் ஜனாதிபதி பார்வையிட்டார். ரக்பி வீரர் வசீம் தாஜுடீன் கொலை தொடர்பாக தனியார் உளவாளிகள் மூலம் குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த ரகசிய தகவல் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படுவதாக கொழும்பு மேலதிக நீதவான் ஜெயராம் சொக்சிக்கு சட்டமா அதிபர் இன்று அறிவித்துள்ளார். வசீம் தாஜுடீனின் கொலை சம்பவம் இடம்பெற்ற தினத்தன்று காணாமல் போனதாக கூறப்படும் கொலையாளிக்கு சொந்தமான கடன் அட்டைகளினால் பணம் பெறப்பட்டுள்ளதா என்பது குறித்து விரிவாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சட்டமா அதிபர் சார்பாக நீதிமன்றத்தில் பிரசன்னமாகிய பிரதி சொலிசிட்டர் நாயகம் டிலான் ரத்நாயக்க நீதிமன்றத்துக்கு தெளிவுபடுத்தினார். கொலை சம்பவம் இடம்பெற்ற தினத்திலும் அதற்கு முதல் நாளும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினரால் பேணப்பட்டு வந்த வாகன உள்வருகை மற்றும் வெளியேற்ற பதிவு புத்தகங்களின் பக்கங்கள் சுற்றுமமான முறையில் அகற்றப்பட்டுள்ளமை தொடர்பிலும் விரிவான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரதி சொலிசிட்டர் நாயகம் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். கொலை செய்யப்பட்ட வசீம் தாஜுடீனின் அவயவங்கள் காணாமலாக்கப்பட்டமை மற்றும் தொழில்சார் குறைபாடுகள் தொடர்பில் இலங்கை வைத்திய சபையினால் கொழும்பு முன்னாள் பிரதம சட்ட வைத்திய அதிகாரி பேராசிரியர் ஆனந்த சமரசேகரவுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட ஒழுக்காற்று விசாரணை எதிர்வரும் 21ஆம் தேதி நிறைவடைய உள்ளதாகவும் பிரதி சொலிசிட்டர் நாயகம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள 2வது சந்தேக நபரான முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அனுர சேனாநாயக்கவை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் உத்தரவிட்டார். கொம்பு வைத்த குளம் பகுதியில் நேற்று காட்டு யானை ஒன்றின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட வனஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகத்தரின் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக அமைச்சர் காமினி ஜாவிக்ரம பெரேரா தெரிவித்தார். ஓமந்தை கொம்பு வைத்த குளம் பகுதியில் உள்ள விவசாய கிணற்றில் நேற்று முன்தினம் மாலை 4 யானைகள் விழுந்திருந்தன. பிரதேச மக்களும் ஓமந்தை போலீசாரும் இணைந்து நேற்று முன்தினம் 2 குட்டி யானைகளை பாதுகாப்பாக மீட்டு காட்டுக்கு அனுப்பியிருந்தனர். அதன் பின்னர் கிணற்றில் விழுந்திருந்த மற்றைய 2 யானைகளையும் மீட்கும் பணியில் வவுனியா வனஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகத்தர்கள் ஈடுபட்டனர். அதற்காக பெக்கோ வண்டியொன்றையும் பயன்படுத்தியிருந்தனர். கிணற்றிலிருந்து யானை வெளியே செல்வதற்காக வீதியை அமைத்த போதிலும் வனஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகத்தர்கள் யானை காட்டுக்கு செல்வதற்கான வீதியில் பெக்கோவை வைத்திருந்தனர். பின்னர் வனஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகத்தர் ஒருவர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் யானை உயிரிழந்தது. பெக்கோ வண்டியை அவ்விடத்திலிருந்து சற்று ஒதுக்காமல் யானை மீது வனஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகத்தர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளார். இதனால் யானை உயிரிழந்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் சம்பவ இடத்தில் இருந்த வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரியொருவரிடம் நாம் வினவினோம். கிணற்றிலிருந்து வெளியே வர முற்பட்ட யானை பெக்கோ மீது தாக்குதல் மேற்கொள்ள முற்பட்டமையினால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக அவர் கூறினார். இதேவேளை யானை மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட வனஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகத்தரின் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் காமினி ஜெயவிக்ரம பெரேரா குறிப்பிட்டார். யானை அங்கிருந்தவர்களையும் இயந்திரத்தையும் தாக்க முற்பட்டுள்ளதாக அறிய கிடைத்தது. நான் அந்த வேளையில் கூட்டம் ஒன்றில் இருந்தேன். எனினும் ஊடகங்கள் மூலம் எனக்கு தகவல்கள் கிடைத்தன. சம்பவம் இடம்பெற்ற இடத்தில் போலீசாரும் இருந்துள்ளனர். பிரதேசத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் இதுகுறித்து விசாரணை செய்து எனக்கு அறிக்கை ஒன்றை வழங்குவார். சட்டம் அனைவருக்கும் சமமானதாகும். ஆட்கொலைகளைப் போன்று விலங்குகளை கொலை செய்தவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாங்கள் ஒரு காலம் இந்த யானைகளுடைய தொல்லையிலிருந்து ஒதுங்கிதான் இருக்கின்றன தவிர யானைகளை நாங்கள் பழிவாங்கணும் நினைக்கவில்லை. கொம்பு வைத்த குளத்தில் கிணற்றுக்கு இருந்த யானையை, எனவே அவர்கள் யானையை சுட்டதில் எங்களுக்கு மிகப்பெரிய வேதனையான விடயம். இதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். எங்களை யானை தாக்குனது உண்மைதாங்க. எங்களை பகுதியில், எங்களை கிராம பகுதியில் கஷ்டப்பட்டு எடுத்தது. ஆண்டாலும் இந்த யானையை இவங்க செய்தது மகா தவறு.
இதே ஒரு நடவடிக்கை எடுக்கும்படி மிகவும் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம். எங்களோட வீடுகளை உடைச்ச யானையை கூட நாங்கள் கொல்லணும்னு சொல்லி எங்களை மனசுல கொஞ்சம் கூட நினைச்சதில்லை என்று கேட்டால் மிகவும் ஒரு பாரதூரமான மோசமான ஒரு செயற்பாடு உண்டு. இதை நாங்கள் யோசிக்கிறோம் என்று கேட்டால் இந்த யானையை திட்டம் போட்டு தான் வேறு தங்களோட தேவை ஒன்றுக்காக திட்டம் போட்டு கொண்டிருக்கிறோம் என்று கூட யோசிக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கு. இலங்கையின் சில பகுதிகளில் பதிவாகும் சிறுநீரக நோய்க்கான உறுதியான காரணங்கள் கண்டறியப்படவில்லை என வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர். 2016 ஆண்டின் இறுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின்படி இலங்கையில் 26,000 சிறுநீரக நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அனுராதபுரம், குருநாகல், வவுனியா, முல்லைத்தீவு, மொனராகலை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் அதிகளவிலான சிறுநீரக நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சிறுநீர் நோய் தடுப்புக்கான ஜனாதிபதி செயலணி தெரிவிக்கின்றது. சுத்தமான குடிநீரை பருகாமையினால் சிறுநீரக நோய் அதிகளவில் ஏற்படுவதாக சிறுநீர் நோய் தடுப்புக்கான ஜனாதிபதி செயலணி தெரிவிக்கின்றது. சிறுநீரக நோயை தடுப்பதற்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்குமான பல்வேறு திட்டங்களை ஜனாதிபதி செயலணி முன்னெடுத்துள்ளது. வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அதிகளவிலான சிறுநீரக நோயாளர்கள் பதிவாகின்றனர். வவுனியா தட்டான்குளம் கிராமத்தில் 100க்கும் அதிகமானோர் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தங்களின் கிராமத்திலிருந்து கிடைக்கும் குடிநீரினாலேயே சிறுநீரக தாக்கம் ஏற்படுவதாக இந்த மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அது குடிநீர் சரியான பிரச்சனையா இருக்கு. இதால பல பேர் கிட்னி வருத்தங்களுக்கும் கொடுத்திருக்கின்றாங்க. ஏன்னா தண்ணி தான் பிரச்சனை. இங்க குடிநீர் பிரச்சனையினால பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த கிட்னி வருத்தத்தினால கூடுதலா குடிநீராக பாதிக்கிற அந்த நீர் மாசடைகிறதால விவசாயிகளை பாதிக்குது. ஏன் விவசாயிகளை பாதிக்குன்னு சொல்லினால் விவசாயிகள் வெப்பமான காலநிலையில வேலை செய்யணும். அவையில் குடிக்கிற தண்ணி சரியான குறைவா இருக்குது. இலங்கையில உள்ள மாவட்டம் முல்லைத்தீவும் வவுனியாவும் கூடின சிறுநீரக நோயாளர்களை கொண்ட மாவட்டமா இருக்குது. இந்த வடக்கு மாகாண சுகாதார அமைச்சு இந்த நோயாளர்களுடைய கவனிப்புக்காக புதிய பிரிவுகளை உருவாக்கினாலும் எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது. இப்ப நாங்கள் உடனடியாக இந்த டயாலிசிஸ் யூனிட் நாங்கள் செட்டிகுளத்தில் ஒன்று துவங்க வேணும், மாமடுவில் ஒன்று துவங்க வேணும். அதற்கு உரிய வைத்தியர்கள், விசேட வைத்தியர்கள் மற்றும் தாதியர் பற்றாக்குறை என்றது எங்களுக்கு ஒரு பாரிய சிக்கலாக இருக்கிறது. வடக்கு மாகாண சுகாதார அமைச்சு எங்களுடைய நிதி மற்றும் ஆளணி பற்றாக்குறைகள் இருந்த போதும் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் இந்த ஒழுங்குகளை செய்து கொடுத்திருக்கிறோம். வடமத்திய மாகாணத்தில் பதிவாகும் சிறுநீரக நோய்க்கான காரணங்களை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. குறிப்பாக கொழும்பு போன்ற சன நெரிசல் மிக்க பகுதிகளில் கொலஸ்ட்ரால், சர்க்கரை நோய் உள்ள சிலருக்கு சிறுநீரகத்தில் பிரச்சினை ஏற்படுவதனை அடையாளம் கண்டுள்ளோம். எனினும் மேலும் சில பகுதிகளில் சிறுநீரக நோய் பதிவானால் அதற்கான காரணங்கள் கண்டறியப்படவில்லை. இலைபர்செட் இரசாயன பதார்த்தத்தினால் சிறுநீரக நோய் ஏற்படுவதாக கூறப்பட்டாலும் அது உறுதிப்படுத்தப்படவில்லை. அது குறித்து கூற முன்னர் அது தொடர்பில் பல ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். விஞ்ஞானபூர்வமாக ஆய்வுகள் மேற்கொண்டாலே அவ்வாறான தீர்மானத்துக்கு வரலாம். அது குறித்து ஆய்வு செய்யப்படுகின்றது. எனவே அதனால் சிறுநீரக நோய் ஏற்படுவதாக கூற முடியாது. வேளாளர் லசந்த விக்ரமதுங்க கொலை தொடர்பில் முன்னாள் பாதுகாப்பு படைகளின் பிரதான ஏர் சீஃப் மார்ஷல் டொனால்ட் பெரேரா மற்றும் முன்னாள் மேஜர் ஜெனரல்கள் இருவரிடமும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று வாக்குமூலம் பதிவு செய்தது. ஏர் சீஃப் மார்ஷல் டொனால்ட் பெரேரா மற்றும் முன்னாள் மேஜர் ஜெனரல்களான மனோ பெரேரா மற்றும் HMHA ஹேராத் ஆகியோரிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் இன்று முற்பகல் நேரடி வாக்குமூலங்களை பதிவு செய்தனர். லசந்த விக்ரமதுங்கவின் கொலை இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் மேஜர் ஜெனரல் HMHA ஹேராத் ஒன்றிணைந்த நடவடிக்கை தலைமையகத்தின் பணிப்பாளராகவும் மேஜர் ஜெனரல் மனோ பெரேரா கொழும்பு மாவட்ட நடவடிக்கை பணிப்பாளராகவும் செயற்பட்டார். இதற்கு முன்னர் இவர்கள் மூவரும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வழங்கிய வாக்குமூலங்களில் காணப்பட்ட முரண்பாடு காரணமாக ஒன்றிணைந்த வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்கு இன்றைய தினம் அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர். லசந்த விக்ரமதுங்க கொலை தொடர்பில் சாட்சியம் வழங்குவதற்கு வருகை தந்தோம். எமக்கு தெரிந்த தகவல்களை நாம் கூறினோம். எமக்கு எவ்வாறு தகவல் கிடைத்தது என்பதை நாங்கள் கூறினோம். மீள அழைப்பு விடுக்கப்படுமா, மீள அழைக்கப்படுமா என நமக்கு தெரியாது. நாம் அறிந்த விடயங்களை கூறினோம். இது தற்போது இழுத்தடிக்கப்படுகிறது. இழுத்தடிப்பு செய்வதற்கு ஒன்றுமில்லை. முன்னாள் மேஜர் ஜெனரல் மனோ பெரேராவை எமக்கு தகவல் வழங்கினார். அவருக்கு யார் தகவல் வழங்கினார் என கேட்பது பெரிய விடயம் ஒன்று அல்ல. அவரும் அழைக்கப்பட்டிருந்தாரா?
அவரும் அழைக்கப்பட்டிருந்தார். அவருக்கு நினைவில்லை என கூறினார். அவருக்கு யார் தகவல் வழங்கியது என எனது தலைமையகம் மற்றும் அவரின் தலைமையக அதிகாரிகளிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் வினவி பிரச்சினையை தீர்க்க முடியும். இராணுவத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளாகிய இவர்களுக்கு அவர்களின் தனித்துவத்தை பாதுகாக்கும் வகையில் வாகனத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்கள வளாகத்தினுள் பிரவேசிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. எனினும் அதனை நிராகரித்து மேஜர் ஜெனரல் HMHA ஹேராத் வாகனத்தை வீதியில் நிறுத்திவிட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வருகை தந்தார். வாக்குமூலம் பெறப்பட்ட பின்னர் வாகனத்தை திணைக்கள வளாகத்துக்குள் கொண்டு வருவதற்கு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருந்த போதிலும் மேஜர் ஜெனரல் HMHA ஹேராத் நடந்து சென்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். அரசியல்வாதிகளின் வாக்குறுதிகள் வார்த்தைக்கு மட்டுப்பட வெளியேற்றப்பட்டதாரிகளின் போராட்டங்கள் தீர்வின்றி தொடர்கின்றன. 2012 மார்ச் 31க்கு பின்னர் பட்டதாரிகளாக வெளியேறியவர்களுக்கான நியமனங்களை வழங்கக் கோரி அம்பாறை மாவட்ட பட்டதாரிகள் கடந்த 51 நாட்களாக போராடி வருகின்றனர். இதுவரைக்கும் எங்களுக்கான ஒரு தீர்வினை எட்டப்படாத ஒரு நிலையில்தான் நாங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். சுருக்கமாக சொன்னால் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு தகுதியான படித்த ஒரு தலைமையின்மைதான் இதற்கு ஒரு காரணம் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். உண்மையிலே ஒரு படித்த சமூகம் இந்த நாட்டை ஆளும் என்றிருந்தால் எங்களுடைய பிரச்சனைகளும் இந்த சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளின் சரிவர தீர்த்திருப்பார்கள். எதிர்வருகின்ற தேர்தல் ஒரு படித்தவர்கள் வந்தால் மாத்திரம்தான் நாங்கள் வாக்களிப்போம். படிக்காத எந்த ஒரு அரசியல்வாதிகளுக்கும் நாங்கள் வாக்களிப்பதில்லை. 57 நாட்களாக போராடி வரும் மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் இன்றைய தினம் கொலனாவு மீத்தோட்டமுல்ல அனர்த்தத்தில் உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இந்த அஞ்சலி நிகழ்வில் ஜனநாயக போராளி கட்சியின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். அரசாங்கம் வாராங்க, பாக்குறாங்க, போறாங்க. ஆனா எந்தவித தீர்க்கமான உறுதியான நம்பகமான முடிவையும் எங்களுக்கு தரல. நாங்கள் சரியா கஷ்டப்பட்டு கொண்டு நாங்கள் எங்களோட போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறோம். நியமனம் உறுதி செய்யப்படும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என 48 நாட்களாக திருகோணமலை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளும் போராடி வருகின்றனர். 2012ஆம் ஆண்டின் பின்னர் பட்டம் பெற்று வெளியேறிய பட்டதாரிகளுக்கு உடனடியாக நியமனங்கள் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் ஆரம்பித்த போராட்டம் 51 நாட்களை கடந்துள்ளது. இன்று நடைபெற்ற நிகழ்வுகளின் போது வடமாகாண பட்டதாரிகளின் பிரச்சினை தொடர்பில் அரசியல்வாதிகளிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். ஜனாதிபதி அவர்கள் எனக்கு சொன்னார், இந்த சமுர்த்தியில டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸுக்கு ஒரு 100 இடங்கள் இருக்கு, வேற சில இடங்கள்ல இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு தான் அவர் ஒரு மீட்டிங் கொண்டு வச்சிருக்கிறார். 17ஆம் தேதி அடுத்த மாசம் நான் சில விவரங்கள் எல்லாம் அவருக்கு கொடுத்து அனுப்பினார். அதுக்கு பிறகுதான் அவர் எனக்கு சொன்னவர், உங்களுடைய விவரங்கள் எல்லாம் எனக்கு கிடைத்தது. நான் அடுத்த மாசம் 17ஆம் தேதி இரவு 7 மணிக்கு நாங்கள் ஒரு சந்திப்பை வச்சிருக்கோம் கொழும்புல. அப்ப அந்த நேரத்தில் இதுக்கு ஒரு முடிவு காணலாம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த பட்டதாருக்கு வேலைப்ப கொடுக்கறதுக்கு கடமை இருக்கிறது வடமாகாண சபை. மாகாண சபையில தலைவர் சிவஞான உடை நாம் பேசணும். அவங்களுக்கும் அந்த சரவண பவான் கௌரவ உறுப்பினர் அவங்களும் நமக்கு வந்து பேசினது. அந்த நேரத்திலே அவங்க எல்லோரும் உத்தியோகத்திற்கு வர சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தது. அது என்ன, எவ்வளவு பட்டதாரி இருக்கிறது சொல்லி அது கணக்கு எடுக்க வேண்டும். அப்ப அதுக்கு 2 கிழமை கொடுத்தது, அந்த எல்லாம் விவரம் எடுக்க சொல்லி. இப்ப அது எடுத்து இருக்கிறது. அதுக்கு பிற்பாடு நான் எழுதி அனுப்பினது எல்லாரும் உத்தியோகத்தர்களுக்கு, செயலாளர்களுக்கு அவங்களோட நிறுவனம்ல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு சொல்லி நமக்கு சொல்லி. அப்ப அது எல்லாம் இப்ப வந்த பிற்பாடு ஒரு தீர்மானம் எடுக்க முடியும். அதுக்கு முந்தி நமக்கு ஒன்றும் சொல்லல. இது என்னோட கடமை இல்லை, நான் அமைச்சர் இல்லை, நான் அரசியல்வாதிகள் இல்லை, நான் ஆளுநர். வேலையில்லா பட்டதாரிகள் சம்பந்தமாக பிரதமரோடு ஒரு சந்திப்பை நான் ஏற்படுத்தியிருந்தேன். அதுக்கு இங்கே இருந்து சிலர் வந்திருந்தார்கள். இருக்கிற வெற்றிடங்களை அடையாளம் கண்டு அவற்றை நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு உறுதிமொழி கொடுக்கப்பட்டிருந்தது. அதுக்கு 3 வார கால அவகாசம் பிரதமர் கேட்டிருந்தார். அந்த 3 வாரம் இப்பொழுது நிறைவடைந்து விட்டது. அந்த வெற்றிடங்கள் என்ன என்பதை அரசாங்கம் அடையாளம் கண்டிருக்கிறது. அதை இப்பொழுது முகாமைத்துவ
திணைக்களத்துக்கு அனுப்பி அந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுத்திருப்பதாக சொல்கிறார்கள். அந்த அமைச்சரவை அனுமதி அதற்கு கிடைத்த உடனே அதற்கான விண்ணப்ப கோரல்கள் இடம்பெறும் என்று சொல்கிறார்கள். வடமாகாணத்தில் சுமார் 3000 பட்டதாரிகள் இன்னும் தொழில் கிடைக்காமல் காத்திருக்கின்றனர். மீத்தொட்டமுள்ளவில் அனர்த்தம் ஏற்பட்ட பிரதேசத்தை அண்மித்த சில பகுதிகள் பாதுகாப்பற்றது என பெயரிடப்பட்டுள்ளன. அதற்கான பரிந்துரைகளை வழங்குவதற்காக தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மாதிபருமான பிரியந்த ஜெயக்கொடி தெரிவிக்கின்றார். இந்த அனர்த்தத்தில் 31 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீத்தோட்டமூல அனர்த்தத்தில் காணாமல் போனவர்களை தேடும் நடவடிக்கைகள் இன்று முற்பகல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதுடன் காணாமல் போன ஒருவரின் சடலம் ஒன்றும் மீட்கப்பட்டது. போலீஸ் மோப்ப நாய்களும் இன்றைய தினம் தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன. இடம்பெயர்ந்த மக்களை தங்க வைப்பதற்காக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் சில களஞ்சிய சாலைகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இவர்கள் குறித்த கட்டடங்களுக்கு அனுப்பப்பட உள்ளனர். மக்கள் வாழக்கூடிய வகையில் குறித்த களஞ்சிய சாலைகளை ஏற்பாடு செய்யும் நடவடிக்கைகள் சிவில் பாதுகாப்பு படையினர் மற்றும் பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகளின் தலையீட்டுடன் முன்னெடுக்கப்படுகின்றன. இடம்பெயர்ந்தவர்கள் குறித்த பகுதியில் உள்ள பாடசாலைகள் மற்றும் மத ஸ்தலங்களில் தற்போது தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதேவேளை கூடாரங்கள், மெத்தைகள், நீர் சுத்திகரிப்பு இயந்திரங்கள் மற்றும் மின் பிறப்பாக்கிகளை வழங்குவதற்கு ஜப்பான் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக இலங்கைக்கான ஜப்பான் தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. காணாமல் போன தமது உறவுகளை தேடி பலர் தற்காலிக முகாம்களில் காத்திருக்கும் காட்சிகளும் நமது கேமராவில் பதிவாகின. මේ ඔබතුමාගේ දුවනේ ඔව් ඒ ගැන තොරතුරක් නැද්ද මේ වෙනකොට? තොරතුරක් නැහැ. එනේ අපි ගෙදර යන අතරමැද තමයි ඒ සිදු වුනේ. වයස කීයද? 8යි. பாதிக்கப்பட்ட பிரதேசத்தில் எஞ்சியுள்ள வீடுகளில் தங்கியுள்ள நபர் ஒருவர் தனது அனுபவத்தை எம்முடன் பகிர்ந்து கொண்டார். வீதியோரமாக நான் பார்த்துக் கொண்டிருந்த போது வெடிப்பு ஏற்பட்டது. நான் ஓடினேன். அம்மாவையும் மனைவியையும் பிள்ளையை தூக்கிக் கொண்டு ஓடுமாறு கூறினேன். வீதியில் ஓடிக்கொண்டிருந்த போது 2 மாடி வீடுகளில் வெடிப்புகள் ஏற்பட்டன. அந்த சந்தர்ப்பத்தில் 100-200 பேர் ஓடிக்கொண்டிருந்தார்கள். இடம்பெயர்ந்துள்ளவர்களுக்கு தொற்று நோய்கள் ஏற்படுவதனை தடுப்பதற்கான திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் புண்ணிய நிகழ்வுகள் தொடர்பில் பிரதேசத்தின் சில போலீஸ் அதிகாரிகளின் பங்குபற்றலுடன் கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெற்றது. இதற்கான அனுசரணையை போலீசார் வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்த போதிலும் பிரதேச மக்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்தனர். ඒක අපි කිසිම ක්‍රෙඩිට් එකක් ගන්න කිසිම ලාභෝජනයක් ගන්න කරන දෙයක් නෙවෙයි. ඒක හරියටම හරි. අපි මෙච්චර කල් මේ සංවිධානය කරේ ඒ විදියටම இந்த புண்ணிய நிகழ்வுகளுக்கு போலீசார் அல்லது அரசாங்கம் அனுசரணை வழங்க வேண்டும் என நாம் எதிர்பார்க்கவில்லை. இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு அவர்கள் கலந்துரையாடவில்லை. இவர்களின் ஊடாக புண்ணிய நிகழ்வுகளை மேற்கொள்வது உயிரிழந்தவர்களுக்கு அகௌரவமாகும் என்பதை நாம் அவர்களுக்கு கூறினோம். அதனைத் தொடர்ந்து போலீசார் அங்கிருந்து வெளியேறினர். இடதுசாரி செயற்பாட்டாளர்களின் 2 ஊடகவியலாளர் சந்திப்புகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. මිනිසා විසින්ම සිදු කරපු අපරාධයක්. மனிதர்களால் முன்னெடுக்கப்படும் குற்றச்செயலே இது. மனிதர்களுக்கு எதிரான குற்றம் என்று இதனை கூறப்போவதில்லையா? எமது மனித உரிமை ஆணைக்குழு மனித உரிமை மீறல் தொடர்பில் ஆராய்கின்றது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என அறிந்தே செயற்படுவது மனித உரிமை மீறல் என கருதப்படும். அவ்வாறான பாதிப்பை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பானவர்கள் மனித உரிமை மீறல் தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டும். இது தொடர்பில் இளவரசர் உசைன் ஆராய வேண்டும் என நான் கருதுகிறேன். இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தொடர்பில் ஆராய வேண்டும். பொறுப்பு கூற வேண்டிய எவராவது இருப்பார்கள். இதனுடன் தொடர்புபட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தாவிடின் மனிதர்களுக்கு எதிரான இவ்வாறான செயற்பாடுகளை இந்த நாட்டுக்குள் மேற்கொள்வதற்கு எவரும் அச்சமடைய மாட்டார்கள். மீத்தொட்டமுள்ளவைக்கு கழிவுகளை யார் கொண்டு வந்தார்கள் என முதலாவதாக நாம் கேட்கிறோம். அரசு பாதுகாப்பு அமைச்சு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு ஆகியன மீத்தொட்டமுள்ளவுக்கு குப்பையை கொண்டு வருவதற்கு 2008ஆம் ஆண்டு தீர்மானித்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக கோட்டாபய ராஜபக்ச இந்த நடவடிக்கைக்கு தலைமை வகித்தார். உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பொன்று காணப்பட்ட போதிலும் கோட்டாபய ராஜபக்சவின் உயர் அதிகாரத்தினால் எவரினாலும் அதற்கு எதிராக செயற்பட முடியவில்லை. 2011ஆம் ஆண்டு மக்கள் வீதிக்கு இறங்கினர். அனுர சேனாநாயக்க மக்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டார். அவர் மக்களை தாக்கிய காட்சிகள் ஊடகங்களில் பதிவு செய்யப்பட்டிருந்தன. இவ்வாறே கழிவுகளை அகற்றும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது.
அதிலிருந்தே இந்த பிரச்சினை ஆரம்பமானது. கொழும்பு நகரில் உள்ள உயர்மட்ட மக்களின் வாழ்க்கையை அழகுபடுத்துவதற்காக அவர்கள் அகற்றும் குப்பைகள் அனைத்தும் இந்த மக்களின் மீதே கொட்டப்பட்டன. ඉහළ මධ්‍යම පාන්තිකයාගේ පරිභෝජනය නිසා අහක දමන මේ කුණු සියල්ලක්ම මේ ආන්තික ජනකොටසක් මත තමයි වැටුනේ. கல்குடா பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் மதுபான சாலை தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்தும் தமது எதிர்ப்பினை வெளியிட்டு வருகின்றனர். அதேபோன்று பொதுமக்கள் பல குடும்பங்களுக்கும் நிதியுதவியை வழங்கி நீங்கள் இந்த எதனால் தொழிற்சாலை என்று சொல்கின்ற இந்த மதுபான தொழிற்சாலை இருப்பதால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கையொப்பமிட வேண்டும் என்று அவர்களிடம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். வேதனையான சம்பவம் என்னவென்றால் மாவட்ட அபிவிருத்தி குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக மக்கள் பிரதிநிதிகளிடம் கையொப்பம் பெற்று அனுப்புகின்ற நடவடிக்கையை மேற்கொள்ளும் கிழக்கு மாகாண விவசாய அமைச்சர் துரைராசிங்கம், கிழக்கு மாகாண உறுப்பினராக இருக்கின்ற கௌரவ கருணாகரன் அவர்களும் கௌரவ கிருஷ்ணபிள்ளை அவர்களும் இந்த ஜனாதிபதிக்கு அனுப்புகின்ற மதுபான தொழிற்சாலை நிறுத்த வேண்டும் என்கின்ற இந்த கடிதத்திலே கையொப்பமிட மறுத்திருக்கிறார்கள். ஆராய வேண்டும் என்று மட்டும் அவர்கள் கருத்தை கூறியிருக்கிறார்கள். எத்தனால் என்று அழைக்கப்படுவது ஒரு மூலக்கூறு. அது இந்த ஆல்கஹால். பொதுவாக நாங்கள் ஆல்கஹால் என்று சொல்லும் பொழுது இந்த குடிக்கும் மதுபானத்தில் நாங்கள் இந்த எத்தனாலைத்தான் சொல்லுறோம். ஏனைய ஆல்கஹால் ரசாயன ரீதியாக ஏனைய வகையான ஆல்கஹால்கள் காணப்பட்ட போதிலும் மதுபானம் என்று கூறும் பொழுது அதில் முக்கியமாக இந்த எதனாலைத்தான் கூறுகிறோம். ஆகவே எத்தனால் உற்பத்தி என்று சொன்னால் அது மதுபானத்தின் முக்கியமான கூறை உற்பத்தி செய்வதாகத்தான் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். எதனால் வேறு மதுபானம் வேறு என்று கூறுவது ஒரு தவறான வழிகாட்டல் ஆகும். WM மெண்டிஸ் நிறுவனத்துக்கு சொந்தமானது என கூறப்படும் மதுபான உற்பத்தி நிலையத்தை நிர்மாணிப்பதற்காக மட்டக்களப்பு கல்குடா பகுதியில் 19 ஏக்கர் காணி ஒதுக்கப்பட்டுள்ளமை தொடர்பிலும் அங்கு முன்னெடுக்கப்படும் நிர்மாண பணிகள் தொடர்பில் நாம் பல சந்தர்ப்பங்களில் செய்தி வெளியிட்டிருந்தோம். இந்த மதுபான உற்பத்தி நிலையத்தை முன்னெடுத்து செல்கின்றமை தொடர்பில் அதிக நிதி செலவிடப்பட்டு பத்திரிகை விளம்பரங்களையும் பிரசுரிப்பதற்கு WM மெண்டிஸ் நிறுவனம் நடவடிக்கை எடுத்திருந்தது. ஈத்தைல் தயாரிப்பதற்காக இந்த உற்பத்தி நிலையம் நிர்மாணிக்கப்படுவதாக அந்த விளம்பரத்தில் கூறப்பட்டிருந்தது. ஈத்தைல் ஒரு வகையான மதுசார வகையாகும். இந்த மதுசாரத்துக்கு கியூபெக் நிறுவனத்தினூடாக வழங்கப்படும் பெயரே எத்தனால். எத்தனால் ஊடாகவும் ஈத்தேல் மதுசாரமே உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த எத்தனால் வகையை உள்நாட்டில் பயன்படுத்தும் போது விசேடமாக மதுபானமாகவோ அல்லது மதுபான உற்பத்திக்கோ அவை பயன்படுத்தப்படுகின்றன. காணாமல் போனவர்களுடைய அலுவலகம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் இன்று கருத்து வெளியிட்டார். காணாமல் போனவர்கள் சம்பந்தமான அலுவலகம் தான் அந்த முதலாவது சட்டமாக நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலைமாறுகிற நீதியில் செய்யப்பட்ட முதலாவது விடயம் அது. அதில் பின்னணி பலருக்கு தெரியும். முதல்ல அரசாங்கம் செய்த வரைவை நாங்கள் மறுத்து பிறகு எங்களுடைய கரிசனைகள் எல்லாம் உள்வாங்கி எல்லாரும் வரவேற்கத்தக்க விதத்தில் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் நிறைவேற்றப்பட்டது ஆகஸ்ட் மாதத்தில். இன்னமும் அது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட இல்லை. அது நிறைவேற்றப்பட்ட வேளையில் அந்த பாராளுமன்றத்தில் இந்த குழப்பத்தின் காரணமாக JVP கேட்டுக்கொண்ட ஒரு திருத்தம் அன்றைக்கு செய்யப்படவில்லை. அதனால JVP அந்த திருத்தத்தை செய்த பிறகுதான் அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அரசாங்கத்தில் கேட்டிருக்கிறார்கள். அரசாங்கம் அந்த திருத்தத்தை இப்பொழுது வர்த்தமானியில் பிரசுரித்திருக்கிறார்கள். அது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு ஒரு நாளில் நிறைவேற்றப்படும். காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்திற்கு வெளிநாடுகளுடன் அல்லது வெளிநாட்டு அமைப்புகளுடன் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துவது என்பது அது நமது நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதகமான ஒரு நிலைப்பாடு. அந்த பாதகமான நிலைப்பாட்டை நீக்குவதற்கு ஏதுவான நடவடிக்கை நாங்கள் எடுத்தோம். அதே போன்று இரண்டாவதாக உரிய நிறுவனத்தின் ஊடாக காணாமல் போனோர் பற்றிய தேடுகின்ற போது அல்லது ஒரு பிடிவிராந்து இல்லாது ஒரு சில பிரதேசங்களுக்கு, ஒரு சில அலுவலகங்களுக்கு, ஒரு சில நிறுவனங்களுக்கு சென்று அதை பற்றி விசாரிக்கின்ற பொழுது அந்த விசாரணையின் பிறகு 24 மணித்தியாலத்துக்கு போலீஸ் மா அதிபருக்கு அல்லது போலீசாருக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்கள் விடுதலை முன்னணியுடைய திருத்தம். தற்போது அனைவருடைய பேசும் பொருளாக இருக்கின்றதான ஒரு செய்தி, குறிப்பாக கொழும்பு அபிவிருத்தி காற்றை சுவாசிக்கின்ற ஒரு பகுதி தற்போது இந்த துர்நாற்ற காற்றை தான்
தற்போது இந்த கொழும்பில் சுவாசிப்பதாக கொழும்பில் வாழ்கின்றதான மக்கள் குறிப்பிடுகிறார்கள். கொழும்பினுடைய பல பகுதிகளில் குப்பைகள் குவிந்து கிடக்கின்றமையை இன்றும் அம்மால் காண முடிந்தது. கொழும்பு நகர், பொரளை, பம்பலப்பிட்டி, டொரிங்டன், மட்டக்குழி உள்ளிட்ட கொழும்பின் பல பகுதிகளில் குப்பைகள் குவிந்து கிடக்கின்றமை எமது கேமராவில் இவ்வாறு பதிவானது. கொழும்பின் பல பகுதிகளில் உரிய வகையில் கழிவகற்றல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன என தெரிவிக்கப்படுகின்ற போதிலும் இவ்வாறு பல பகுதிகளில் குப்பைகள் உரிய முறையில் அகற்றப்படாமை காரணமாக வீடுகளில் சேகரிக்கப்படும் அந்த கழிவுகள் வீதியோரமாக கொட்டப்படுகின்றன. முறையில் கழிவுகளை சேர்க்க வேண்டிய கடற்பாடு உரிய தரப்பினரை சார்ந்தது. நியூஸ் பஸ் செய்திகளுக்காக கொழும்பு மட்டக்குழி பகுதியிலிருந்து ராசலிங்கம், ரவிரகு. நேற்று முதல் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை கொழும்பு மாநகர சபையூடாக சேகரிக்கப்படும் கழிவுகளை கரதியான கழிவகற்றல் பிரிவுக்கு அனுப்புவதற்கு கெஸ்பாவே நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. கொட்டிகாவத்தில் காணப்படும் கழிவுப் பொருள் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொழும்பு மாநகர சபையால் நேற்றிரவு குப்பை கொட்டியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொட்டிகாவத்தை பொது மயானத்துக்கு செல்லும் வீதியை மறித்து பிரதேச மக்கள் இன்று முற்பகல் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.